டிஎன்எஸ்டிசி வழக்கு விஷயமா இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிற விஷயங்கள் அனைத்துமே வெப்சைட்டில் ரேண்டமாக நான் சர்ச் பண்ணி எடுத்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். அதாவது நான் தேடி பார்த்து எடுக்கப்பட்ட விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நேற்று ஈவினிங் 7-7:15 மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தகவல்கள்லாம் திரட்டிட்டேன். பட் இதை பற்றி நான் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ணிக்கல. பட் இப்போ மதியத்துக்கு மேலே இதை பற்றி அப்டேட் நீங்கள் கொடுக்க மாட்டீங்களே, வீடியோ போடுங்கன்னு ஒரு 4-5 பேர் கால் பண்ணதுனால தான் இந்த வீடியோ அப்படின்றது நான் டெலிகாஸ்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி இன்னைக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு லீவு. சாட்டர்டே சண்டே நீதிமன்றம் விடுமுறை. அடுத்து மண்டே தான் கோர்ட் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட் பொதுவாகவே. இப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 300 to 500 கேஸ் வரை பார்த்தீங்கன்னா, எப்படியும் 300 to 400 கேசஸ் வரை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு கோர்ட் செக்ஷனில் தொகுத்து வச்சுருந்ததை உங்கள்ட்ட காமிச்சிருந்தேன். அதை எப்படியுமே நம்ம இந்த கோர்ட் நம்பர் 5 இருக்கிற நீதிபதி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 வழக்குகளை வர 100 to 180 வழக்குகள் வரை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அளவில் விசாரித்தாங்க அப்படின்றத நீங்களுமே இத்தனை நாளாக பார்த்துட்டு வந்துட்டு இருந்தீங்க. இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வரக்கூடிய திங்கட்கிழமை நீதிபதி அவர்களுக்கு வெறும் 107 வழக்குகள் மட்டும்தான் லிஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாலெலாம் 380, 280 அத்தனை வழக்குகள் ஒரு நாளைக்கு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்களா. பட் வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு வெறும் 107 வழக்குகள் மட்டும்தான் மென்ஷன் ஆகிருக்கு. அப்போ சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அழகாக குயிக்காக முடிச்சிடலாம். ஆனால் இதில் என்ன கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவான விஷயம் வரப்பட்ட 107 வழக்குகளில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு வழக்கு டிஎன்எஸ்டிசி வழக்கு என்பது பார்த்தீங்கன்னா அதில் இன்க்ளூடாக இல்லை, சேர்க்கப்படவில்லை என்பது தான் துரதிருஷ்டமான வசம். நேற்று ஈவினிங்கே 7 o'clock அந்த விஷயம் எனக்கு தெரியும், நான் எல்லாமே பார்த்துட்டேன். நேற்று வெள்ளிக்கிழமை நேரடியாக நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். அதில் ஜட்ஜஸ் நீதிபதி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, கிளம்புற சமயத்தில் கரெக்டாக ஒரு 4:50 போல் ஓல்டு கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் வெக்கேஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அதாவது மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதம் பார்த்துக்கலாம் ஓல்டு கேசஸ்லாம். இந்த ஃப்ரெஷ் கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே அப்போ லிஸ்ட்டு பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் போனாங்க. இந்த விஷயத்தை நீதிபதி அவர்கள் சொல்லும் போது கேட்குறதுக்கு சந்தோஷமாக தான் இருந்தது. அந்த ஒரு சமயத்தில் 4:50, 4:53 அந்த சமயத்தில் அப்போ ஃப்ரெஷ் கேஸ் தானே டிஎன்எஸ்டிசி வழக்குமே ஃப்ரெஷ் கேஸ், ஒரு நியூ கேஸ் தான். அப்போ அதுவும் மண்டே வரப்போகுது அப்படின்றத அப்போயே புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆனால் சரி, இதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், வீடியோ போஸ்ட் பண்ண வேண்டாம், நம்ம எதுக்கும் இந்த 7 மணி போல் 7:30 மணி போல் வெப்சைட்டில் இன்ஃபர்மேஷன்லாம் வரும், அதையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இன்ஃபர்மேஷனை சொல்லுவோம் இருந்தது. அப்புறம் நெகட்டிவாக இருந்தது. ஏன்னா மண்டே இப்போ கேஸ் ஹியரிங் வரல அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. நாம் எதிர்பார்க்குற வழக்கு ஹியரிங்க்கு வரல அப்படின்றது இந்த லிஸ்ட்டில் போடப்பட்ட விஷயங்களாக இருக்குது. அது மூலமாக தான் எல்லாமே சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. டியூஸ்டே வெனஸ்டே 2 நாள் தான் இருக்குது இந்த மாதம் முடிய. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் மே மந்த்து ஃபுல்லாக வெக்கேஷன். அப்போ செவ்வாய் புதன் 2 நாள் மட்டும்தான் இருக்குது. அந்த 2 நாளில் ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குதா அப்படின்றத என்ன ஏதுன்றதை எதிர்பார்க்கலாம். ஓகே, ஃபைனலாக நான் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே 100% உண்மை ஆதாரத்தோடு தான் எல்லாமே காமிச்சு வீடியோ அப்படின்றது போஸ்ட் பண்ணுறேன். இருந்தாலும் இதை பற்றின மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெட்டிஷனரை கான்டாக்ட் பண்ணி அவங்கள்ட்ட கேட்டு மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ என்னால் திரட்டின தகவல்களை மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பட் நான் 100% ட்ரூவான இன்ஃபர்மேஷனை மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கேன். நம்புகிறேன். நன்றி.